நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு காரடையானம்போடு உப்பு அடை பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். இது சாதாரணமாக நம்ம ஆர்டினரி டேஸில் கூட நம்ம டிஃபனுக்கு பண்ணிக்கலாம். வெண்ணெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வெண்ணெய் வேண்டாம், நம்மளுக்கு ஃபேட் வேண்டாங்கிறதா வெறுமனையே சாப்பிடலாம். ஏன்னா இதுலேயே உப்பு காரம் எல்லாம் இருக்கிறதுனால நீ வெறுமனையே சாப்பிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு மாவை நல்ல கோல்டன் ப்ரௌனில், லைட்டு கோல்டன் ப்ரௌனில் வறுத்து வச்சுருக்கோம். இங்கே மாவை எவ்வளோக்கு எவ்வளோ வறுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி காணும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ நான் இது ஒரு 3 டம்ளர் மாவு நான் வறுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு வேணுங்கிற காராமணியை ராத்திரியே தண்ணியில் ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வச்சுட்டேன். நல்லா மையாக வந்திருக்கு. உப்பு போட்டுக்கடா. இதில் உப்பு போடலை, மாவில் தான், இதுக்கு தண்ணியில் தான் போட போகிறோம். அதுக்கு வேணுங்கிற காரத்துக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் பல்லாக கீறி வச்சுருக்கேன். நான் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு கொட்ட போகிறேன். வேணுங்க கடுகு மாத்திரம் போடுறோம், வேறு ஒன்றும் வேண்டாம். ஏன்னா நம்ம காராமணிலாம் போடுறதுனால உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. அப்புறம் வேணுங்கிற அளவு உப்பு, கல்லுப்பே போட்டுங்க, தண்ணியில் தானே கரைய போகிறது. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப தேங்காய் வேண்டாம், அது கடுகு பச்சை மிளகாய் கருவேப்பிலை முங்கினா போதும். ரொம்ப ஜாஸ்தி எண்ணெய் வச்சுக்க வேண்டாம். 3 டம்ளர் அரிசி மாவு, 3 டம்ளர் அரிசி மாவு, அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருப்பா. 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருப்பேன். ஊற்றிருப்பேன் 2 டேபிள். ஏன்னா பச்சை மிளகாய் எண்ணெய் கம்மியாக இருந்ததுனாக்கா நெடியாகும். இப்போ இதுக்கு வேணுங்கிற அளவு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் மிச்சின்னு தான் நல்லாயிருக்கும். உண்டுன்னு போடுங்க. ஏன்னா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இல்லாததுனால கடுகு நல்லா இருக்கும், கலராக நல்லா. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிட்டு சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு இந்த பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுடுங்க. பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுடுங்க. தேங்காய் நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். தேங்காய் பச்சை மிளகாய் காரத்தை பார்த்து போட்டுருங்க. இந்த இதுக்கு நான் ஒரு 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் போட்டுக்க தேவையில்லை. அதனால் இதுலேயே காரம் இருந்தானாக்க அதுக்கு அவசியம் இல்லை. பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். இதுக்கு பெருங்காயம் கிடையாதா? பெருங்காயம் ஒரிஜினல் டேஸ்ட். இது ஸ்மெல்லு ஒரிஜினல் டேஸ்ட்டு. பெருங்காயம் எல்லாம் போட்டால் கொஞ்சம் மாறிடலாம். நல்லா பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். அப்போ தான் காரம் எல்லாம் சித்திரும். இந்த நீர் குழக்கட்டுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி தான் நான் இதுவும். இது இல்லை, இது கொஞ்சம் ஒரு 50% உப்புமா வேட்ட மாதிரி. ஓ, ஆனால் அரிசி மாவு அதுவும் அரிசி தான். நம்ம இதுவாக குறகுறன்னா இருக்கும், நைஸ் ரவையா. இது நைஸாக மாவே. பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுது. இப்போ நான் 3 டம்ளர் மாவுக்கு நல்ல ஒரு 12 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். 1க்கு 4 ஊற்றலாம். நம்ம அரிசி வறுக்கிறதுல தான் இருக்கா? நல்லா வறுக்கணும் அரிசி மாவு. மற்றபடி நம்ம மிஸ்டேக் எதுவும் பண்ண மாட்டோம். பண்ண மாட்டோம். கட்டி இல்லாமல் கலரணும். ஓ, அது ரொம்ப முக்கியம். குழக்கட்டை மாதிரி தான். ஆமாம். இப்போது இந்த காராமணி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். அதுக்கு தான் அளவு இருக்கா? இல்லை, அது நம்ம நிறைய போட்டால் நிறைய இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் பார்த்து ரொம்ப அவசியம், நிறைய போடணும் இல்லை. எல்லா அடையிலையும் 1 2 தான் நல்லா இருக்கும், அவ்வளோதான். இப்போ அதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டுடலாம். இப்போது 3 டம்ளர் மாவு சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, நல்லா இவ்வளோ உப்பு போட்டுருக்கோம். கண்டுட்டு இருந்தான், அளவுலாம் இல்லை. இது கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி தன்மை. ஆமாம். அன்றைக்கி யாரோ கேட்டுருந்தா என்ன யூஸ் பண்ணுறேன்னு. அன்னபூர்ணா. ஓஹோ, அன்னபூர்ணா தான் கல்லுப்பு. தேங்காய் பல்லாக கீறி வச்சுருங்க. முதல்ல அதையும் போட்டுடுங்க. தண்ணியில் தேங்காய், காராமணி, இது உப்பு போட்டோம்.
இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். கொதிக்கும் போது கேஸ் அணைச்சிட்டு மாவை கொட்டி நிதானமாக கலருக்கும். கைவிடாமல் கலரணும். ஆனால் நல்லா கொதிக்கணுமா? மலை போட்டு சரி. பாருங்க, தண்ணியில் நான் வந்து தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு எல்லாம் காராமணி எல்லாம் போட்டுட்டேன். இப்போ தண்ணி நல்லா மலமலன்னு கொதிக்கிறது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு பதட்டம் இல்லாமல் கலரலாம். மாவு வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, 3 டம்ளர் மாவு, அதை வந்து இப்படி நல்லா கொட்டி கலரிடுங்க. நம்ம சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பண்ணும்போது தேவைப்பட்டதுன்னா கையை தெளிச்சு கையை நினச்சி தட்டுன்னு நினச்சிங்களேன், அப்போ வந்து இதாகிட்டு உங்களுக்கு ட்ரை ஆகாது. அந்த தண்ணியை சக் பண்ணிக்கும். ஏன் மாவு நல்லா வறுத்ததுனால நிறைய தண்ணி காணும். தண்ணி தோட்டது வந்து சுடு தண்ணி தான் தோட்டணுமா? இல்லை, அப்படியே நார்மல் வாட்டரே சுடு தண்ணி போட்டால் நம்ம கை தட்ட முடியாது. இப்போ வந்து நம்ம ஆர்டர் பண்ணணும் பார்க்கணும். உப்படைக்கு இலவணும் அவசியம் இல்லை. குழியிலேயே நீங்கள் அப்படி தட்டிடுங்க. தட்டி அப்படியே ஓட்டப்பட்டுருக்கோம். அப்படியே டக்குன்னு எடுத்துடலாம். இல்லை எல்லாம் தட்டுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எண்ணெய் தடவணுமா? எண்ணெய் தடவே வேண்டாம். அப்படியே தண்ணி மாத்திரம் ட்ரையாக இல்லாமல் ஈரப்பசை இருக்கணும் அந்த குழியில். இப்படியே உப்பாடை தட்டிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேலை கொஞ்சம் சுலபமாக முடியும். இப்போ நம்ம வந்து இதுவும் வச்சு அதுக்கு மேலே இதை பாருங்க, உப்பாடை கலர்னா இல்லைன்னா அது இப்போ தேங்காய் அதெல்லாம் போட்டு அது இப்படியே டைரெக்டாகவே குழியில் தட்டிடலாம். நீங்கள் இலை வேணாம் அவசியம் இல்லை. இல்லை நீங்கள் இலை தட்டுற விருப்பம் தான் இலையில் தட்டிங்க. இந்த மாதிரி குழி வந்துருக்கோம். இப்போது நம்ம இதை எடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் உலப்பொறிட்டு பாத்திரபாகணும்னு நம்ம தட்டிடலாம். இப்போ எடுத்துட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் ஆனப்புறம் நம்ம வந்துடுறோம், எடுத்துடலாம். ஏன்னா நம்ம டைரெக்டாக தட்டியிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் பாத்திரபாகம் ஆகணும். இலையில் தட்டுனா உடனே எடுக்கலாம். இப்போ நீங்கள் எப்படி வேணால் சொல்கிறீங்க, இதில் தட்டாலும் தட்டுங்க, இலையில் தட்டாலும் தட்டுங்க, அது உங்களோட சாய்ஸ். இது வெல்லம் உப்பு சூப்பர் காம்பினேஷன். நீங்கள் பண்ணுங்க, சாப்பிடுங்க, எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.